வணக்கம் நேயர்களே, புத்தக வாசிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். ஒரு நாள் ஒரு புத்தகம் வைத்து ஒரு வருடம் தொடர்ந்து புத்தகம் வாசித்தால் 10 ஆண்டுகள் வாழ்ந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிப்பு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியமானது, நம்முடைய அறிவை மேலோங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் புத்தக வாசிகள் நிகழ்ச்சியை நம்ம நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இந்த 13 நாட்களும் வழங்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம புத்தக வாசிகள் நிகழ்ச்சியில என்னென்ன பகுதிகள்லாம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கிறுக்கல்களுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். இந்த குழந்தைங்க வரையக்கூடிய இந்த படம் அவங்களுடைய 1000 எண்ணங்களுடைய ஒரு சின்ன வெளிப்பாடாக தான் இருக்கும். அதை போன்றதான் புத்தகங்களுடைய அட்டைப்படமும் கூட. நம்ம புத்தகவாசிகளுடைய அட்டைப்படத்தை இன்னைக்கு எது அலங்கரிக்குன்னு பார்க்கலாம். வணக்கம். புத்தக வாசிகள் பகுதியில் இது அட்டைப்படம் பகுதி. அட்டைப்படத்துக்கு அடுத்து சுவாரஸ்யமானது அப்படின்னு பார்த்தா, அதாவது புத்தகம் எது சம்பந்தமானதோ, கதையோ கட்டுரையோ, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சுவாரஸ்யமானது அட்டைப்படம். அட்டைப்படத்துக்கு அடுத்து சமர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து முன்னுரை, அதுக்கப்புறம் தான் அந்த நாவலோ கதையோ கட்டுரையோ. இதில் நிறைய சமர்ப்பணங்கள் படித்திருக்கலாம். அதில் பிடித்த ஒரு 2 விஷயம். ஒன்று குட்டி இளவரசன் கதை, சென்ற நூற்றாண்டினுடைய சிறந்த குழந்தைகள் புத்தகம்னு சொல்கிறாங்க. அது குழந்தைகளுக்கும் குழந்தைத்தனமானவர்களுக்கும். அந்த்வான் சென்ட் எக்ஸுபரி அப்படின்றவர் எழுதினதை ஃப்ரெஞ்சிலிருந்து தமிழில் ஸ்ரீராம் அவர்கள் மொழிபெயர்த்திருப்பார். அவர் ஆத்தர் எக்ஸுபரி ஒரு பைலட், 2ஆம் உலகப் போரில் கூட பைலட்டாக இருந்திருக்கார். ஒரு முறை அவர் விமானத்தை எடுத்துகிட்டு போயிட்டார், மாயமாயிட்டார். பிற்பாடு கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரு புதிரான வாழ்க்கை தான் அவருக்கு. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஒரு வரி அடிக்கடி நினைவுக்கு வந்துட்டே இருக்கும். அது காதலை பற்றி பேசும்போதும் கடவுளை பற்றி பேசும்போதும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு வரி அந்த புத்தகத்தில் இருக்கும். இந்த உலகத்தில் முக்கியமான எதுவுமே கண்களுக்கு தெரியாது அப்படின்னு. அந்த புத்தகத்தை திறந்த உடனேயே சமர்ப்பணம் பண்ணியிருப்பார். லேயோன் வெர்த்திற்கு அப்படின்னு போட்டுட்டு அடுத்து எழுதுவார், இந்த புத்தகத்தை நான் லேயோன் வெர்த்திற்கு சமர்ப்பணம் செய்வதற்காக குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் அவரும் குழந்தையாக இருந்தவர் தான். அதனால் நிறைய பெரியவங்களுக்கு மறந்து போச்சு, இவர் மறக்கலை. குழந்தைகளினுடைய புத்தகங்களை கூட புரிந்து கொள்ளக்கூடியவர் இவர் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் 3ஆவதாக ஒரு காரணம் சொல்லுவார். பிரான்ஸில் இப்போ குளிராலும் பட்டினியாலும் அவர் வாடிக்கொண்டிருக்கிறார். அதனால் இந்த சமர்ப்பணம் அவருக்கு ஆறுதல் அளிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குழந்தைகளுக்கு நான் சொன்ன காரணங்கள் சமாதானங்கள் எதுவுமே போதலை அப்படின்னா, நான் என்னுடைய சமர்ப்பணத்தை நான் திருத்தி அமைக்கிறேன். லேயோன் வெர்த்திற்கு அவர் சிறு பையனாக இருந்தபோது அப்படின்னு அந்த புத்தகம் தொடங்கும். அது இதுவரைக்கும் நாம் வைத்திருக்கக்கூடிய பிம்பங்கள் எல்லாத்தையும் இந்த கதைக்குள்ளே போய் நான் உடைக்க போகிறேன் அப்படின்றதுக்கு அவர் அழகாக சொல்லியிருப்பார். இந்த சமர்ப்பணத்தினுடைய நீட்சியாகவே அந்த நாவலை நாம் பார்க்க முடியும். ஒரு இடத்துல அவர் பெரியவங்களை பற்றி சொல்லுவார், இதை விட கிண்டல் அடிக்க முடியாது. ஒரு பெரியவர்கிட்ட ஒரு பையனை பற்றி சொல்லும்போது, இவனுக்கு என்ன கலர் பிடிக்கும், இவன் வண்ணத்தி பூச்சிகளை சேகரிப்பவனா, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி ஒரு பெரியவர்கிட்ட ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த பெரியவருக்கு அந்த பையனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாவே தோணாது. அதுக்கு பதிலாக அவன் என்ன படிச்சிருக்கான், இவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு சொன்னால் அப்படின்னு அந்த பையனை பற்றி அவர் தான் புரிஞ்சுக்கிட்டதா நினைக்கிறார். பெரியவங்களுக்கு எப்போவுமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவார். அதாவது குழந்தைத்தனத்தையும் குழந்தைகளையும் மிகவும் நேசிக்கக்கூடிய வகையில் அந்த குட்டி இளவரசன் கதை இருக்கும். பல சிறப்புகள் இந்த சமர்ப்பணத்தின் நீட்சியாக அந்த கதை இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இது. இன்னொரு சமர்ப்பணம், பிரான்சுவா த்ரூஃபோ என்ற பிரெஞ்சு இயக்குனர் ஹிச்காக் அவர்களை சந்தித்து அவருடைய எல்லா படத்தை பற்றியும் பேட்டி எடுத்து ஒரு புத்தகம் வந்திருக்கு. பெரிய புத்தகம், A4 சைஸ்லேயே பெருசாக இருக்கும். அந்த புத்தகத்தோட சமர்ப்பணம் அது கையிலே எழுதியிருப்பாங்க, அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். Hitchcock made 53 films
அண்ட் ஒன் டாட்டர் அப்படின்னு. ஹிட்ச்காக் 53 படங்களையும் ஒரு மகளையும் படைத்தார். இந்த புத்தகம் அவருடைய மகள் பெட்ரீஷியாவிற்கு என்று இருக்கும். பொதுவாக நாளைக்கு என்ன நிகழ்ச்சி வரும் அப்படின்றத நம்ம பொதுவாக சொல்றதில்ல. இருந்தாலும் நாளைக்கு இதே பிரான்சுவா த்ரூஃபோ அவர்கள் ஹிட்ச்காக் பற்றி எழுதின புத்தகத்தில் உள்ள முன்னுரை தான் இந்த அட்டைப்படம் நிகழ்ச்சியில் வர இருக்கிறது. அறிவுக்கு இன்னைக்கு ரொம்பவே தீனி கொடுத்துட்டோங்க. வயிற்றுக்கும் கொஞ்சம் தீனி கொடுக்கலாம்ல. புத்தக வாசிகள் நிகழ்ச்சியில வயிற்றுக்கும் ஈயப்படும்ல. அர்ச்சனா இன்னைக்கு என்ன உணவை பத்தி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இங்கே எல்லாருமே அறிவு பசியோட புத்தகங்களை தேடித்தான் வந்திருப்போம். ஆனாலும் நமக்கும் வயிற்று பசி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இங்கே புத்தக காட்சியில் கிடைக்கிற சுவாரஸ்யமான உணவு வகைகளை பற்றி பார்க்கறது தான் வயிற்றுக்கும் ஈயப்படும் பகுதி. உங்களை வரவேற்பது நான் அர்ச்சனா. பண்டைய எகிப்தியர்கள் கிட்ட ஒரு சுவாரஸ்யமான பழக்கம் இருந்ததா. ஒருத்தர் இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வசதிக்கு ஏற்றாப்புல பொன் பொருள் எல்லாத்தையும் வச்சு தான் அவங்கள புதைப்பாங்களாம். எகிப்திய மன்னர்கள் இறக்கும் பொழுது அவங்களோட எந்த பொருளை வச்சு புதைச்சாங்க தெரியுமா? ட்ரை ஃப்ரூட்ஸ். அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக அன்னைக்கு பார்க்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கிற ஒரு ஸ்டாலு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேற்றைக்கு அறிவு குழந்தை பகுதியில் மிருணாளினி ஒற்றைக்கல் மன்று அப்படின்னு ஊட்டிக்கு இருக்கிற அழகான தமிழ் பெயரை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கும் அதே ஊட்டியிலேருந்து வந்திருக்கிற ஒரு ட்ரை ஃப்ரூட் ஸ்டாலை தான் பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். ஊட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு உங்கள் ஸ்டாலுக்கு பேர் வச்சுருக்கீங்க, என்ன காரணம் சார்? இது எல்லாமே ஊட்டி ஐட்டம்ஸ் மேடம். இதெல்லாம் ஊட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ நாங்கள் இந்த மாதிரி வெயிலில் இங்கே காயிறோம். ஊட்டிலேருந்து நீங்கள் சில்லான பொருள் தானே எடுத்துகிட்டு வரீங்க. இப்படி ட்ரை ஃப்ரூட்ஸ்னு காஞ்சி போனதை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. காஞ்சி போனது இல்லை மேடம். இதெல்லாம் எல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லை. இதெல்லாம் வைட்டமின் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. இங்கே இருக்கிறதுல எது ரொம்ப ஸ்பெஷலான பொருள், எது ஊட்டியோட ஒரு பாரம்பரிய பொருள் அப்படின்னு நீங்கள் இப்போ பாதாம் பருப்பு இருக்குது, பிஸ்டா இருக்குது, அக்ரோட் இருக்குது. இதெல்லாம் நல்ல ஹெல்த்துக்குள்ள பொருள் தான். நம்ம ஊட்டி ட்ரை ஃப்ரூட் ஸ்டாலில் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தோம். அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்டால் ஓனர் சொன்னார். இங்கே அந்த பொருளை வாங்க வந்திருக்கிற 2 பேர்கிட்ட பேசலாம். சார், நீங்கள் எப்படி சென்னையை சேர்ந்தவரா? இல்லை, பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். இதனால் இந்த ஸ்டாலில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை, வழக்கமாக நம்ம வெளியூரில் ஊட்டிக்கு போகும்போது தான் வாங்கிட்டு வருவோம். சம்டைம் அவசரத்துக்கு லோக்கலில் வாங்குவோம், அது அவ்வளோ திருப்தியாக இருக்காது. இங்கே பார்த்தது கொஞ்சம் அசார்ட்டடாக எல்லாம் கலெக்ஷனாக இருக்கும். ரொம்ப இது ஆச்சரியமாக இருந்தது, அதனால் வாங்குகிறோம். இன்னைக்கு ஊட்டி ட்ரை ஃப்ரூட் ஸ்டால்லேருந்து எனக்கு பிடிச்ச முந்திரியை நான் வாங்கிட்டு போகிறேன். புத்தக காட்சிக்கு வர எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஸ்டாலை வந்து பாருங்கள். வயிற்றுக்கு ஈயப்படும் பகுதியில் நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான உணவு கடையிலேருந்து உங்களை சந்திக்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான், கல்கி, இந்திரா சௌந்தரராஜன் எண்ணற்ற எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள்லாம் இங்கே இருக்கு. என் கையில் கூட ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகத்தை தான் வச்சிருக்கிறேன். இதில் யாருடைய புத்தகங்களை படிக்க அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதனால தான் நம்ம புத்தக வாசிகள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகத்தை அறிமுகம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அறிமுக காண்ட நிகழ்ச்சியில் எந்த புத்தகத்தை அறிமுகம் செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற புத்தக திருவிழாவில் நான் பரிந்துரைக்கிற புத்தகம், அது குறிப்பாக ரொம்ப முக்கியமாக இந்த புத்தகத்தை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அளவில் நான் பரிந்துரைக்கக்கூடிய புத்தகம் இப்போ இந்த நான் சிதம்பர சுப்பிரமணியன் எழுதின மண்ணில் தெரியுது வானம் அப்படிங்கிற ஒரு நாவல். இந்த மண்ணில் தெரியுது வானம், நான் சிதம்பர சுப்பிரமணியன். அவர் எதனால் இந்த புத்தகத்தை பரிந்துரைக்கிறேன் அப்படின்னா, இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னால் இருந்த நான் இந்த புத்தகத்தை படித்த பிறகு வேற ஆள். அப்படியாக என்னோட ஒரு வாழ்க்கை பற்றின என்னுடைய பெர்செப்ஷன் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. எப்படின்னா, இந்த புத்தகத்தோட முக்கியமான கதாபாத்திரம் காந்தி. நான் இதை படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, காந்தியை போய் எடுத்து எழுதி நாவலில் எழுதி என்னத்தை ரொம்ப போர் அடிக்க போகுது அப்படின்னு தான் நினச்சிட்டு எடுத்தேன். ஆனால் ஒரு மர்ம நாவல் மாதிரி அவ்வளவு சுவாரஸ்யமாக இதை நாவலாசிரியர் அந்த நான் சிதம்பர சுப்பிரமணியன் கொண்டு போகிறாரு. இந்த காந்தி எப்படி இதில் வராருன்னா, நம்ம பாடப்புத்தகங்களில் படித்த காந்திக்கும் இதில் வர்ற அந்த ரத்தமும் சதையுமான, ஏன்னா அந்த சிதம்பர சுப்பிரமணியனே காந்தியோட இருந்திருக்காரு. சின்ன பையனா, இளைஞனா, மாணவனா. ஒரு சம்பவம் என்னன்னா, எப்படிலாம் அந்த காந்தி சிதம்பர சுப்பிரமணியனோட வாழ்க்கையில் அல்லது நம்ம இதை படிக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு பம்பாயில் ஒரு காங்கிரஸ் மாநாடு சுதந்திரத்துக்கு முன்னால். அப்போது சிதம்பர சுப்பிரமணியன் ஒரு சின்ன பையன், இந்த நாவலில் வர ப்ரொட்டகனிஸ்ட் ஹீரோ. அவரை காந்தி, நீங்கள் உள்ளே வந்துடாமல் பார்த்துங்க, உள்ளே ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. கூட்டம்னா ஒரு 4-5 பேர் தலைவர்கள்
கூடி அடுத்த கட்ட நடவடிக்கையாக சுதந்திர போராட்டத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக யாரையும் உள்ளே விடாமல் பார்த்துங்க. பெரிய பெரிய தலைவர்களோட காந்தி வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போது இந்த பையன், அதாவது இந்த சிதம்பர சுப்பிரமணியன், இந்த நாவலோட ஹீரோ வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு 4-5 பெண்கள் வர்றாங்க. அந்த பெண்கள்லாம் யாருன்னா காந்திக்கே அவரோட போராட்டத்துக்கு நிதி உதவி செய்கிற குஜராத்தி ஃபேமிலிஸோட அவங்க பெரிய ஆள்களோட மனைவிமார்கள். அதனால் அவங்கள வந்து உள்ளே போகிறத இவங்க தடுக்கவே முடியாது. போக வேண்டாம், பாபுஜி சொல்லியிருக்காரு போகக்கூடாது அப்படின்னு. இல்லைப்பா உனக்கு தெரியாது, பாபுஜி என்ன எங்களெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாருன்னு இவங்க வந்து அவரை தள்ளி விட்டுட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ ஒரு கசமுசா இவர் வந்து கையை பிடிச்சி இழுத்துடுறாரு அந்த சின்ன பையன். அப்படி ஒரு சத்தம். அப்புறம் வந்து அவங்க உள்ளே போகலை. ஆனால் ஒரு பெரிய ஒரு சத்தம் வந்து நடந்திருக்கு. இவர் கையை பிடிச்சி இழுக்க, அவங்க எல்லாம் பொண்ணு குஜராத்தில் கத்த, இப்படிலாம் அது மகாத்மாவோட காதுக்கும் போயிருக்கு. அப்புறமா சாயந்தரம் காலையில் ஏதோ பிரச்சனை நடந்தது போல இருக்கே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மகாத்மா வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, என்ன பெண்கள்கிட்ட உங்கள் வீரம் தோத்துருச்சா அப்படின்ட்டு. அப்போது இவங்க வந்து மன்னிக்கணும் பாபுஜி, நீங்களாக இருந்தால், ஏன்னா அவர் சொல்கிறது எல்லாமே அஹிம்சை தான். காந்தி சொல்கிறது வந்து அஹிம்சை, யாரையும் ஹிம்சையே பண்ணக்கூடாது அப்படிங்கிற தத்துவம் தான். இந்த இடத்துல, இந்த நேரத்தில், இந்த தருணத்தில், இந்த சூழ்நிலையில் நீங்களாக இருந்தால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த நாவலை எழுதினவர், இந்த நாவலோட ஹீரோ சின்ன பையன், ஒரு 20 வயசு. அப்போது காந்தி என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அஹிம்சை வழியில் எப்படி பண்ணணும்னு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அஹிம்சை உங்கள் ரத்தத்திலேயே ஊர்னுச்சுன்னா நீங்களே அந்த தருணத்தை, அந்த சந்தர்ப்பத்தை நீங்களே எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. இல்லை பாபுஜி, இது ஒன்றுக்கு மட்டும் சொல்லிடுங்க, மற்றதெல்லாம் இதிலேருந்து நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கீழே படுத்துடணும், எங்களை தாண்டி போங்க அப்படின்னு நானாக இருந்தால் அப்படி தான் சொல்லியிருக்கேன். எப்போவுமே அந்த கையை பிடிச்சி இழுக்கிறது, கத்துறது, அது வந்து ஹிம்சை. நான் அந்த அப்படியே படுத்திருப்பேன், என்னை தாண்டி போங்க, என் மேலே ஏறி போங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். போயிருக்க மாட்டாங்க. அதுதான் அந்த அஹிம்சை. இந்த புத்தகத்திலேருந்து ஒரு 2 பக்கத்தை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம படித்து காமிச்சா கூட இந்த சமுதாயம் வேற மாதிரி இருக்கும். வணக்கம், நன்றி.